Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம chapter 7 integralsல miscellaneous example sums வந்து நம்ம பார்க்க போறோம். So example 35, find integral cos 6x square root of 1 plus sin 6x dx னு வந்து கொடுத்திருக்காங்க. So இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இத வந்து நம்ம t னு வந்து எடுத்துக்கிறோம். So put t equal to 1 plus sin 6x. So அப்போ dt by dx is equal to இங்க வந்து 1 differentiate பண்ணா 0 ஆயிடும். sin 6x வந்து நம்ம differentiate பண்ணா cos 6x வரும். x இருக்கிற இடத்துல 6x இருக்கு. So திருப்பியும் அதை differentiate பண்றோம். We will get 6. So அந்த 6 வந்து நான் முன்னாடி எழுதிக்கிறேன். So dt equal to cos 6x. இந்த 6 வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ dt by 6னு வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் dx வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் cos 6x into square root of 1 plus sin 6x dx. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா in terms of tல வந்து எழுத போகிறோம். ஸோ இங்கே வந்து square root of t, அதாவது t to the power 1/2 வந்துடும். cos 6x dx வந்து dt by 6. ஸோ 1/6 வந்து வெளியில் வந்துடும். இன்டெக்ரல் t to the power 1/2 dt அப்படின்னு வந்து வரும். இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறோம். 1/6 இது வந்து t to the power 1/2 plus 1 by 1/2 plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1/6 இங்கே வந்து t to the power 3/2, இங்கே வந்து 3/2 வரும். ஸோ இந்த 3/2 நான் நியூமரேட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 1/6 into 2/3 into t to the power 3/2 வந்து வரும். 2 1 time 2 3s are. ஸோ 1/9 வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் வந்துடும். டீயோட பிளேஸில் நம்ம t என்னென்னு எடுத்திருக்கோம்? 1 plus sin 6x the whole power 3/2 plus c. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் 36 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் இன்டெக்ரல் x to the power 4 minus x the whole power 1/4 by x to the power 5 dxனு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெக்ரல் போட்டுக்கலாம். இங்கே வந்து நான் x to the power 4 வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ x to the power 4 அப்போ எடுத்துட்டேன்னா 1 minus x by x to the power 4 வந்துடும். the whole power 1/4 by x to the power 5 dxனு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்டெக்ரல் இப்போ இங்கே வந்து x to the power 4 the whole power 1/4 இதானே இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? இந்த 4ம் இங்கே இருக்கிற 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது வெளியில் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸோ எக்ஸ் டு த பவர் 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/x³ அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். the whole power 1/4 by x to the power 5. xம் x to the power 5ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டெக்ரல் இங்கே வந்து 1 minus x to the power -3 the whole power 1/4 by x to the power 4 dx. ஸோ இப்போ நம்ம இங்கே எதை வந்து டீன்னு எடுத்துப்போம் அப்படின்னா put t equal to 1 minus x to the power -3. ஸோ இப்போ இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ dt by dx is equal to 0 வந்துடும். மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இது வந்து என்னது n into x to the power n-1. ஸோ -3 into x to the power -3 -1. ஸோ இப்போ 3 into x to the power -4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் into dx. this is equal to dt. இப்போ இங்கே பார்த்தோம்னா x to the power -4 இருக்கா, டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அது -4 ஆகிடும். dx இருக்கு, ஆனால் இங்கே 3 இருக்கு. ஸோ dt by 3 is equal to x to the power -4 dx அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? 1 minus x to the power -3க்கு பதிலாக t to the power 1/4னு வந்து போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து இன்டூ dt by 3ன்னு வந்து போட்டுக்கிறேன். ஸோ 1/3 வெளியில் எடுத்துடுறேன். இன்டெக்ரல் t to the power 1/4 dt. இப்போ டீயோட பிளேஸில் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? 1 minus x to the power -3. ஃபர்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து t வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1/3 நான் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா t to the power 1/4 plus 1 by 1/4 plus 1 plus c. ஸோ 1/3 வந்துடும். இங்கே வந்து
t to the power 1 by 4 plus 1, it will be 5 by 4. இங்கேயும் வந்து 5 by 4 வந்துரும் plus c. ஸோ இப்போ 1 by 3 இங்கே வந்து இந்த 5 by 4 நியூமரேட்டர் வந்ததுன்னா 4 by 5 ஆகிடும். அண்ட் t to the power 5 by 4 plus c. So it will be 4 by 15. இங்க t க்கு பதிலா என்ன போடலாம் நம்ம 1 minus x to the power minus 3 to the power 5 by 4 plus c. So இதான் வந்து answer for example 36. இப்போ next வந்து example 37 வந்து பார்க்கலாம். எப்பவுமே எக்ஸாம்பிள் சம்ஸ் அதே மாதிரி மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா தரவா பாருங்க. நான் என்னோட வீடியோஸ்ல நான் ரிப்பீட்டடாக சொல்றது. ஸோ இந்த இதுல இருந்து வந்து நிறைய சம்ஸ் வந்து சில டைம் கொஷின் மாத்தாம டைரக்ட் கொஷின்ஸை வந்து கூட கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸாக இருக்கட்டும், மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி நார்மல் எக்ஸாம்பிள் சம்ஸும் வந்து இருக்கட்டும், அதெல்லாம் வந்து விட்டுடாமல் வந்து பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஸ்கிப் ஆன் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வரக்கூடியது தான். அதனால் வந்து எப்பவுமே எக்ஸாம்பிள் சம்ஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து அதாவது நம்மளுக்கு இந்த கான்செப்டில் இந்த மாடலில் தான் கேட்க போகிறாங்க. பட் ஆனால் சேம் சம் மாறாமல் வந்து கேட்கறது வந்து இதுல இருந்தெல்லாம் வந்து சம்மை வந்து நம்பர் கூட மாற்றாமல் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 37 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் 4 dx பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். நம்மளுக்கு வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போது எக்ஸ் டு த பவர் 4 உள்ளே வரும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து எக்ஸ் கியூபும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ண எக்ஸ் டு த பவர் 4 வந்துடும். ஸோ நான் வந்து இங்கே கோஷன்ட்டில் நான் வந்து எக்ஸ்ன்னு வந்து போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப் வரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வந்து வரும். ஸோ இது சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போனா எனக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் 1 மட்டும் வந்து நான் போட்டுக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணும் போது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும் எனக்கு வந்து. அண்ட் இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ மைனஸ் 1 அண்ட் சைன் சேஞ்ச் ஆகும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் வில் பி 1. ஸோ ரிமைண்டர் வந்து எனக்கு 1 வந்திருக்கு. ஸோ இந்த 1 வந்து நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். மைனஸ் 1 அது சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரிமைண்டராக ப்ளஸ் 1 வந்திருக்கும். ஸோ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்து நம்ம எழுதணும். ஸோ எப்படி எழுதுவோம்? ஸோ இன்டெக்ரல் இதுக்கு பதிலாக நம்ம வந்து எப்படி எழுதுவோம்னா இங்கே இருக்கிற கோஷன்ட் வந்து இந்த இடத்துல வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும். அண்ட் ரிமைண்டரில் இருக்கிறது இங்கே வந்துடும். ப்ளஸ் போட்டுக்கணும். அண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து 1 பை எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து திருப்பியும் இந்த ஃபார்மேட்லேயே வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த டிஎக்ஸ் ப்ளஸ் இதை வந்து 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்னு வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்து தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1 பை x minus 1 into x square plus 1 is equal to a by x minus 1 plus bx plus c by x square plus 1. So
ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், இங்கே வந்து 1 பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வரும். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்த பிறகு இதை வந்து என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரை வந்து சேம் பண்ணணும். ஸோ அப்போது ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வந்துடும், ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் வரும். இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இங்கே பிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் வரும், ப்ளஸ் சிஎக்ஸ் மைனஸ் சி வந்து வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் பி வந்துடும், ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் டேர்ம் எடுத்தோம்னா எனக்கு சி மைனஸ் பி வந்துடும் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஏ மைனஸ் சி, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இந்த இடத்துல இதை வந்து இந்த ரெண்டு சைட்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணும் போது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0, எக்ஸ் டேர்மும் இல்லை. ஸோ சி மைனஸ் பி ஈக்குவல் டு 0, கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்து போடுறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0, சி மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், சி இஸ் ஈக்குவல் டு பின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இன் பிளேஸ் ஆஃப் சி நான் வந்து பின்னு போடலாமா. ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்தையும் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2a இஸ் ஈக்குவல் டு 1, a ஈக்குவல் டு 1 பை 2. ஸோ இப்போ ஏவோட பிளேஸில் நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 பை 2 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 பை 2. ஸோ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 பை 2, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 2. ஸோ b இஸ் ஈக்குவல் டு c. ஸோ அப்போ c இஸ் ஆல்சோ மைனஸ் 1 பை 2. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம அங்கே ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதி சால்வ் பண்ணோம்ல, எல்சிஎம் எடுத்தோம்ல, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, இன் பிளேஸ் ஆஃப் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எனக்கு 1 பை 2 பை எக்ஸ் மைனஸ் 1ன்னு வந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் பி வந்து மைனஸ் 1 பை 2 எக்ஸ் மைனஸ் 1 பை 2 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வந்து வரும். இதை வந்து நான் இன்டெக்ரல் அப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு என்ன இருந்தது, ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் இருந்துச்சு. இதுக்கு பதிலாக நான் இதை எழுதிக்க போகிறேன். ஸோ அப்போ இன்டெக்ரல் 1 பை 2 வெளியில் எடுத்து எழுதிக்கிறேன். 1 பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் வந்துடும். மைனஸ் 1 பை 2 வந்து வெளியில் எடுக்கிறேன். ஸோ மைனஸ் 1 பை 2 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்னு வந்து இருக்கு. அகெயின் இதை வந்து இன்டர்ன் திருப்பியுமே நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் மைனஸ் 1 பை 2. 1 பை 2 வந்து காமன் இல்லை. ஸோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும், மைனஸ் 1 பை 2 இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்னு வந்து வரும். இந்த ஸ்டெப் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஸ்ப்ளிட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் வந்துடும், ப்ளஸ் 1 பை 2 லாக் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 1 வந்துடும், மைனஸ் 1 பை 2. ஸோ இங்கே வந்து மைனஸ் 1 பை 2 இருக்கா, இதை வந்து நான் தனியாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இங்கே ஆக்சுவலி நான் ஆல்ரெடி பண்ணேன், பட் ஆனால் அது வீடியோ வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் திருப்பியும் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே வந்து
2x dx is equal to dt ன்னு இருக்கும். x into dx is equal to dt by 2 வந்து வந்துரும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 1/2ன்னு இருக்கு அண்ட் இங்கே மேலே இருக்க நியூமரேட்டருக்கு பதிலாக dt by 2ன்னு வந்து போடுவோம், by tன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இந்த 2 வந்து இங்கே வெளியில் வரும்போது 1/4 இன்டெக்ரல் dt by tன்னு வந்து எழுதுவோம், விச் இஸ் 1/4 log modulus of t அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதை தான் நான் இங்கே எழுதுறேன். ஸோ log modulus of t, t வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 1 plus x square. ஸோ அப்போனா இங்கே into 1/2 log modulus of 1 plus x square வந்து நம்மளுக்கு வந்துடும் minus 1/2. இது வந்து tan inverse of x plus c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்படியே சேர்த்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ அப்படியே x square by 2 plus x plus 1/2 log modulus x minus 1 minus 1/4 log modulus 1 plus x square. இங்கே வந்து நம்மளுக்கு மாடுலஸ் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே 1 பாசிட்டிவ் நம்பர், x ஸ்கொயர் கண்டிப்பாக நெகட்டிவ் போட்டாலும் பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அதனால் வந்து நான் ப்ராக்கெட்டே போட்டுக்கிறேன், minus 1/2 tan inverse of x plus c. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 37. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 38 வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 38 வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் log of log x plus log 1 by log x the whole square dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டை வந்து சால்வ் பண்ணலாம். இந்த பார்ட் மட்டும் வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் log of log x plus 1 by log x the whole square dx. ஸோ இப்போ இந்த பார்ட் எடுத்து ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். log of log x dxன்னு வந்து வரும், plus integral 1 by log x the whole square dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், இது வந்து நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறேன். ஸோ இன்டகிரல் 1 into log of log x dx. ஸோ இதுதான் வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் இதை வந்து நம்ம வின்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்முலா இன்டகிரல் u டாட் v dx is equal to u integral v dx minus integral d by dx of u integral v into dx the whole dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ log of log x integral 1 into dx minus d by dx of log x வந்துரும், integral 1 into dx the whole dxன்னு வந்து வரும். ஸோ சால்வ் பண்ணுறோம். ஸோ log of log x into 1 into x வந்துடும். 1 வந்து இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து x கிடைக்கும், மைனஸ் இன்டகிரல் அண்ட் இங்கே வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் log x வந்து 1 by log x வரும். x இருக்கிற இடத்துல நம்மளுக்கு log x இருக்குது. ஸோ திருப்பியும் அதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இன்ட்டு 1 by xன்னு வரும். 1 வந்து நான் இன்டகிரேட் பண்ணனா x வந்துடும், the whole dx. ஸோ x கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ log of log x இங்கே வந்து x வந்துடும், மைனஸ் இன்டகிரல் 1 by log x dx வந்து இருக்கு. இப்போ திருப்பியுமே வந்து நம்ம இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து திருப்பியுமே வந்து நம்ம யூவி மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கேயும் அதே தான், இன்டகிரல் 1 by log x into 1 dxன்னு வந்து நான் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து u அண்ட் இதுதான் வந்து vன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 1 by log x integral 1 into dx minus integral d by dx of 1 by log x integral 1 into dx the whole dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ண அப்படின்னா x by log x வந்துடும், மைனஸ் இன்டகிரல் இங்கே வந்து இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு
இது log 1 by log x எப்படி எழுதலாம்? இப்போ 1 by xன்னு இருந்தால் என்ன எழுதுவோம்? x to the power minus 1. இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். d by dx of x to the power minus 1 பண்ண என்ன வரும் எனக்கு? minus 1 by x square வருமா? அப்போ d by dx of log x to the power minus 1 வந்து என்ன வரும்? minus 1 by log x squareன்னு வந்து வரும். ஸோ minus 1 by log x the whole squareன்னு எழுதிக்கிறேன் அதை. அண்ட் இங்கே 1 வந்து நான் திருப்பியுமே வந்து ஸோ இங்கே வந்து திருப்பியுமே வந்து நம்ம இந்த log x-ஐ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து இங்கே என்ன இருக்குது? d by dx of 1 by x இருக்கிற இடத்துல log x இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே x இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து log x வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ பண்ணால் 1 by x வந்துடும். அண்ட் இங்கே வந்து 1 வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ x வந்துடும். the whole thing into dx. ஸோ x வந்து கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ x by ஸோ log x இங்கே மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இட் வில் பிகம் ப்ளஸ் இன்டகிரல் 1 by log x the whole square dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது அப்படியே வந்து இருக்கட்டும். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன்னா இப்போ இதோட பிளேஸில் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இன் பிளேஸ் ஆஃப் திஸ் நம்ம வந்து இதை எழுதணும். மைனஸ் சைன் இது வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ எக்ஸ் இன்டூ log of log x வந்துரும். ஸோ மைனஸ் x by log x வரும். மைனஸ் இன்டகிரல் 1 by log x the whole square dx வந்து இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து முடிச்சிருக்கிறது எதுனா இந்த பார்ட்டை தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே வந்து இந்த ப்ளஸ் 1 by log x the whole square dx இருக்குல்ல, அது வந்து அப்படியே இருக்கா, அதை எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ் integral 1 by log x the whole square dxன்னு வந்து வரும். ஸோ அப்போ இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ரிமைனிங் இருக்கு? எக்ஸ் இன்டூ log of log x minus x by log x plus c. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.